வணக்கம், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு எம்ஏஎஸ் ரெயின்மேன் ஸ்டுடியோ. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணி நம்ம கூட நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இன்றைய வானிலை அறிக்கை 20 ஜூன் 2024 உங்களுக்காக. இன்றைய வானிலை அறிக்கை பார்க்குறதுல என்ன விஷயம் அப்படின்னா, இந்த ஒடிசா பகுதிகளை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வலுக்குறைந்த மேலடுக்கு சுழற்சியானது உருவாகி வருகிறது. இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை 2024க்கான காற்றின் வேகம் அதிகரிக்கும் பட்சத்தில் இன்று முதல் மேற்கு கரையோர பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய தொடங்கும். பெரும்பாலான பகுதிகளில் இன்று காலை முதலே கனமழை பதிவாகி வருகிறது. எங்கெல்லாம் இன்றைக்கி மழை இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த தென்மேற்கு பருவமழை வலுவடைகிறதுனால இன்று முதல் தமிழகத்தில் இந்த தண்டர்ஸ்டார்ம்ஸ்னு சொல்லக்கூடிய வெப்பச்சலன மழையில் சற்று தொய்வு ஏற்படக்கூடும். குறிப்பாக இன்று கன்னியாகுமரி, நாகர்கோவில் பகுதிகளில் பரவலாக மிதமானது முதல் கனமழையும், நீலகிரி மாவட்டம் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் பரவலாக மிதமானது முதல் கனமழையும் நம்ம இன்றைக்கி எதிர்பார்க்கலாம். மற்ற ஏனைய பகுதிகள் தமிழகத்தில் சென்னை உள்பட இன்று மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசான அல்லது மிதமான மழையை நம்ம எதிர்பார்க்கலாம். காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கக்கூடும். கேரளாவில் பொறுத்தவரை திருவனந்தபுரம், ஆலப்புழா, கண்ணூர், காசர்கோடு மாவட்டத்தில் பரவலாக கனமழை, சில பகுதிகளில் பலத்த மழை இருக்க வாய்ப்பு இருக்கு. கொல்லம், பத்தனம்திட்டா, இடுக்கி, கோட்டயம், எர்ணாகுளம், திரிசூர், பாலக்காடு, மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் கனமழையும் பரவலாக மிதமான மழையும் பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது. கர்நாடகா பொறுத்தவரையிலும் மங்களூரு, உடுப்பி, காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் உத்தர கன்னடாவின் கடலோர மாவட்டங்கள், கோவா ஆகிய பகுதிகளில் பலத்த மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது. கொடகு, அசன், சிக்மகளூரு, ஷிமோகா, உத்தர கன்னடா மற்றும் கோவா மாநிலத்தின் பிற பகுதிகளில் இன்று பரவலாக கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்குது. மைசூரு, தாவணகரே, அவேரி, தார்வாத், ஹூப்ளி, பெல்காம் பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்குது. பெங்களூர் உட்பட மற்ற இணைய மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழையை நம்ம இன்னைக்கு எதிர்பார்க்கலாம். இதுதான் இன்றைய வானிலை அமைப்பின் சுருக்கம். மீண்டும் அடுத்த காணொலியை நாளை காலை சந்திக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பாய், வணக்கம்.